அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 22ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பின்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானமாகிய 7இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சூரியனுக்கு அதிநட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான சூரியனை பார்க்கிறாருங்க. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய விருப்பம் என்னவோ உங்களுடைய தேவை என்னவோ அவை தானாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சப்தமத்தில் விளையக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர் தற்போது மிகவும் சாதகமான அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் நல்ல முன்னேற்றத்தையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுப்படுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் தாமதமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது புத்தி கட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அவர் சாதகமான அமைப்பிற்கு மாறும்போது கடினமான நிகழ்வுகளை கூட சாதுரியமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய புதனின் அமைப்பால் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். சிரமத்தை விட்டு விலகுவதால் ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவுகள் ஏற்பட்டு வந்த சூழலில் உறுதியாக அவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சிக்கனமாக எதை செய்தாலும் செலவு செய்யக்கூடிய வகையிலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தற்காலிகமாக பல்வேறு காரணங்களுக்காக பிரிந்து சென்ற உறவுகளில் உறுதியாகவே ஒற்றுமை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் காரிய தடை என்று பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நிறைவாக மன நிறைவும் திருப்தியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல திருப்பங்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை பெண்மணிகளுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்மணிகள் எதை
செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் சிறப்பாக மாற்றி அமைப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே திறன்பட சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். எதை செய்தாலும் இதில் தடைதாமதம் இல்லாமல் திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக உண்டு. புதனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது. அலுவலக சூழல் மிகப்பெரிய அளவில் பணிச்சுமை இருந்தாலும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை வித்யாகாரகரான புதனின் மாறுதல் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. விருப்ப இடம் மாறுதல், மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். தொழில்துறை வியாபாரத்துறையில் கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் திட்டமிடுவதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் விலகுகிறது. பொருளாதார நிலைமையை சீர் செய்யக்கூடிய வகையில் தாராளமாக இந்த தருணத்தில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் மிக அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் நுணுக்கமாக பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வித்யாகாரகரான புதன் சனியுடன் இணைவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக நுணுக்கமாக எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு தடைதாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். புதனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதம் இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.